காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திடலாம். நிச்சயமா வர நேரமாச்சு, வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேபிள்ல போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழப்போது பாரு. எப்படி வேணாரையா? என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏன் எல்லாரும் போட்டு இவன் அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏன்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர்ங்கறீங்க? அண்ணே அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொருத்த பொண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டியே சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிரதா? இப்ப ஏன் பொண்டாட்டியே சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணே, சொல்றா, அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரே? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? அதான் தள்ளிட்டு போயிடுங்க, அப்புறம் கம்பி கும்பி டாடி. ஏடா டேய் ஒண்ணே அண்ணே இருங்கண்ணே. நான் என்ன சொன்னேன்னா இவர் கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. டேய் இது என்னது? காபி. இங்க வந்த என்ன கேக்குற? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காபி. எங்க சொல்லு. காபி. போண்டாவே போண்டா. வடைய வடன்னு சொல்றேன். வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. இதுல என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன், போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. ஏறுமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட கேட்காத. கம் ஆன் ஃபாலோ மா. கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்குன்னு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு தபாலு. உனக்கு அடுத்து விட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னென்ன அவசரம்? பின்ன எதுக்கிட்ட என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு அவங்கிட்ட மியூசிக் இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ ஐ சி. என்ன பிரதர் விளமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது? அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணாருமா நொன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ படிச்சிடலாமே. தெக்க இருக்கிற தென்னந்தோப்பும் புளியந்தோப்பும் மூத்தவர் முக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா. நோண்டி விட்ட கண்ணா. இல்ல இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா? எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா.
கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் ஜர்த்தாயா. ஆனா வீட்டுல இருக்க அத்தி பழங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாடா, அத்திப்பழம் வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன் பிச்சு வாயில் போட்டு போயிடா. யோ, அந்த நிக்கிறார்கள் அவ்வளவுதான் சொன்னேன். ஓ இதுங்களா பொண்ணுங்களே சொன்னியா? ஆமாயா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு. மூத்தோட மூத்த எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு சொத்த பிரிக்கிறவட வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க எங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான். அவளுக்கு தலை வைத்து கொடுத்து விட மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளக்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவ. நாங்க ஆத்தக்கரையில உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க. உட்காரு. எடுத்து இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிழவி மாதிரி இம்புட்டு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிளவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. செத்து மண்ணோட மண்ண மடிவோமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு. நாங்க 2 பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க 2 பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியது. என்ன இதுல வரல நல்ல பாத்துக்கிறேன். அண்ணா இவங்களை செக்அப் பண்ணுங்க. ஏய் லூசு பையல மண்டேல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. ஆ. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, இது கண்டுபிடிச்சிரும். ஆ. சிலிண்டர் வராருல, அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டு செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, என்ன? மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வா என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மருத்துவச்சி. சரிண்ணா, அடே அதை ஏன்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? நீ பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்கள தான் தேடணும். நீங்க வாங்க நம்ம அடடடடட, நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன்டா இது? இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அத நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணா அங்க வருங்க, வராங்க. ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேர் தோலை உரிச்சு செருப்பு தேய்ச்சி வித்துருவாண்டா. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் நீ ஐடியா மன்னண்டா. வாங்க போங்கண்ணா. அட தபாலு. பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு இல்லங்க அக்கி. அதான்டா வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப்பா. என்னடா இது? ஐயோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல. சீ போப்பா. ஏன் வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன நொன்னடி பாரு, வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய அப்படி முடியாது. போடு. டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரெயின் இருக்கு. சும்மா இருடா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா. நீ அவனை வர சொல்லு. எப்ப அருணா
அண்ணன் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு, இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மேம். நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டா, பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணே அவரை சொல்லி என்னென்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாதி உங்களுக்கு எழுதி வைக்கிறேனே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா, என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ். என்ன முக்குற? ரீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? உரம் முடிக்கலையா? அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் இருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? 99 சொல்லுங்க. ஏண்டா அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்களும் முன்னாடி வாங்க. டேய் அவனுக்கு கூப்பிடுற? அவரும் வயசுல மூத்தவரா தான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய் வீண் பழிக்கு ஆளாகாத. அட போங்க. எதிரியே இந்தாமா ஏன் மொய் பணம். எவ்வளவு? ₹1. உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த ₹1 அவனுக்கு பூவும் போட்டு நினைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரி. பொண்ணா கேளுப்பா, எழுந்திரி. எழுந்திருப்பா, எழுந்திரி. இந்தப்பா இந்தம்மா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா ஐயோ மாமா என்ன விட்டு போறீங்களே மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம் வா. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே, இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தா தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள, மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஓ சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையாம் ஐயா. கேஷியர். 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கி. ராஜா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாருடா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள ஒன்று செத்துக்கிட்டு போயிடாது போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தை நீ, யார் குழந்தை, யார் குழந்தை நீ, யார் குழந்தை? என்ன சத்தம்? யானை செத்து போச்சுங்கய்யா. என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு விழுந்துருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்னையா தெரியும் அவரோட உனக்கு? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்குதியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? ஆமா. யோ, என் குலதெய்வத்து மேல ஆடையா? இத நான் வளர்க்கறேன்யா. டேய் அப்பா நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க. என்ன பண்ணணும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு.
சினிமாவில பாக்க கதாநாயகன் தூக்குற மாதிரியா? தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைநாளடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தளதளன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியா? என்ன? மடியில படுக்கணும். ஒண்ணு நீ படுக்கிறியா இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. லல்லா லல்லா பொல்லாரா பல்லாரா. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா? பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். கண்ணு. சரி சரி. போய் அந்த பக்கம் கை சுடாக்கா. நான் ஏற்கனவே சூடாத்தான் இருக்கேன். அக்காக்கா சொல்லி எப்படியா வாங்க சொல்லுங்க. அக்காவா? இன்னும் நேரம் போனா என்ன மச்சானே கூப்பிடுவான் போல் இருக்க. யோ, கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு. வைகி உனக்காக பார்த்து போடெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன். ஆக்காட்டு ஆக்காட்டு டுடுடும் ஆக்காட்டு கடங் ஆக்காட்டு கட்டடங். என்னங்க புடவை வாங்கணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும். சரி சரி, 350 ரூபாய் தர்றேன். 1000 ரூபாய் தான் வேணும். சரி, 400 ரூபாய். இப்ப நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி சரி, 500 ரூபாய் தர்றேன். சம்பவம் தானே? இந்த பாரு, 500 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். வேற எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யோ, கடலையா வேணா ஒண்ணு வேணா போய. கடலையா? என் பேர் சுடலையா. ஐ அம் கான்ஸ்டபிள். என்னங்க? என்னவா? என்ன இருக்கிற பேர நடந்துட்டு இருக்குது? எங்களுக்குள்ள 1000 நடக்கும், அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ அம் பேசி. என்னது முட்டி லக்கி எல்லாம் பேசிருக்கேன். எங்க தேடிட்டு வர்ற? அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க, எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணும். இப்போ நான் டச் பண்ணிடுவேன். ஒழுங்கா கேட்ட கேட்டு பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வர? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தகை பணம் வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கண்ணில பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடைஞ்செடுத்து அயோக்கியா நீ. வர்றங்க, வாங்க. வேணும்னா வச்சுக்கோங்க. இது கம்பு, நீங்க கண்ணாடி போடுங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லக்கியால முட்டி முட்டி பேச்சு பேச எடுத்துருவேன். சரிங்க, டச் பண்ணாமலே நான் வரேன். இங்க 2 பேர் உட்கார்ந்தாங்களே, எங்க காணோம்? ஓட்டாங்களா? இல்ல சார். லூஸ் பசங்க ஓடி போயம்மா. தள்ளி உட்காருடா. பெரியவர விலகி உட்காருங்க. ஏட்டையா வருத்தப்படுறாருல்ல? ஐயோ, சாந்தி முகூர்த்தன்னைக்கே சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம 2 பேர்த்தையும் உள்ள உள்ள வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா ஒரு குழந்தைய பெத்து கையில கொடுத்திருந்தா அது முகச்சாடியை பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல? இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா பிரசவாஸ்பத்திரியா? குழந்தைய குழந்தைய திருப்பி பேசுறீங்களே. ஏட்டையா இருக்கிறாருல, கேட்டா கொடுத்துருவாரா? பேசாதே. ஏயா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா? ஆதாரம் காட்டட்டுமா? காட்டு தாலிய. தாலி தாலியா? ஏயா, இந்த மாதிரி செட்டப் தாலியை எத்தனை பார்த்திருப்போம். ஹலோ சார். வாங்க 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 வாங்க. ஏற்கனவே மேஞ்சல் தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறேன். பேச நெஞ்சில உட்கார். என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்தா அவங்க வருவாங்க? ஆட என்னையா நீ? ஐயோ, இவர் இருக்காரு, அவங்க கிடக்குறான் கிழட்டு பையன். நீங்க பேசுங்க. ஆமா, நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்கிட்ட மேனேஜர் இல்ல? ஆமா, அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழிச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. ஐயோ, பட்டு பட்டு நடிச்சுக்காதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க.
என் உயிர் மேல் உனக்கு எவ்வளவு ஆசை. பெரியவரை கண்ட இடத்துல கைய நீட்டாதீங்க. ஏட்டையா மேனேஜரோட பேசிட்டு இருக்காருல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒதுங்குங்க. என்னங்க இது சார், இவர்தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர்தானா? ஆமா. விளையாடுறீங்க நீங்க. வணக்கம் இருக்கட்டும், வணக்கம் இருக்கட்டும். என்னங்க நீங்க ராமநாதன் செட்டியார் நான் தான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? அட போயா, 1000 தடவை சொன்னேன். ஆனார் ஊனாச்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவனே எங்க 2 பேத்தையும் உள்ள கொண்டாந்து வச்சுட்டீங்களா? அடாடா, அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் வரையவே இருக்கிறீங்க. சரி இல்லைங்க, இளஞ்சிட்டு கை இளவை ஊஞ்சல் ஆடுகிறது, நெஞ்சத்தை கிள்ளாது. தாத்தா பை பை, நீங்க கிள்ளாத இருந்தா சரி. ஏட்டையா ரொம்ப நன்றி, வரேன். வாங்க. ஏன் சார், ஆம்பளைங்க உள்ள போலாமா? ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம். ஐயோ, என்ன எல்லாம் நல்லபடியா? ஐயோ, இன்னொரு ஆம்பளை. போயா, நீ போயா. பாப்பா என்ன வேணும்? தொழில் பண்ண வந்தேன். புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப போனி பண்ண வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ, ஐயோ, பொண்ணு நல்லாவே சிரிக்குது. ஏங்க, முதல்ல இங்க போய் பண்ணிக்கிறாங்க. அம்மா உள்ள கூட்டிட்டு போய் இந்த ஆளை நல்லா கவனிச்சன. வாங்க கொஞ்சம் இருங்க, சாமான் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட்ட போடுங்க. எதுக்கு? பார்த்து வாங்க வேண்டாமா? சரி பார்த்தே வாங்குங்க. நின்னா எப்படிங்க? உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு நான் 4 இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? அடடா, கண்ணா இது? ஐயோ, கண்ணேதான். இதுல கொஞ்சம் ஹைடெக் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு ஒரு பாரின்புறா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு? எங்கயா ஓடுற? சில்லறை ஐடியா? நானே ஒரு சில்லறை வியாபாரி, தெரியாத்தனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சது நீ என்ன விட பெரிய வியாபாரி. என்னய்யா ரொம்ப பேசுற? பாவி, ஹெல்த் கிளப்னு போர்ட மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற. இரு உன்னை மேல் இடத்துல சொல்லி. சும்மா குதிக்காதையா, இருட்டுனதும் மேலிடமே இங்கதான் வரும், இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ, ஆம்பளை இல்ல பொம்பளை. ஆமா, நீங்க இங்க. ஓ, ஒழுங்கா பேசு. ஆண்டவனே, நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்டேன். நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இத பார்த்து படி புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது? என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனாரும் ஆச்சினாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க முகம் ஆளாவ நான் தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா?
ஜேம்ஸ் பாண்ட் நாட் 7 அது படம் பேர்ல எப்படி பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க. நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரதை. இது வேற. என்னாச்சு? ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவை கடத்திக்கிட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாத்தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? ஏங்க நீங்க தான் எல்லார்கிட்டயும் பேரம் பேசுவீங்களே, அவங்கிட்டயும் பேசுறதானே? என்ன எங்கடே பேச விட்டான். அப்ப போலீஸ் போலாமா? ஐயோ, போலீஸுக்கு போனா மாலாவை கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதுதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலனா அவன் உங்களையும் கொன்னுட போறான். நான் ஏற்கனவே குழம்பு போயிருக்கேன். நீ வேற பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உன் கைப்பட்ட உடனே என் பயமெல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உன்னை கட்டி